இன்றைய நிலைமையில் இயற்கை விவசாயம் தேவையான்ற நிலைமை கேள்வி தான் போய்கிட்டுருக்கு. அப்படின்னா நான் இன்றைய நிலைமையில் இயற்கை விவசாயம் கட்டாயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சர்க்கரை வியாதி அது அது நோயா இல்லையா அப்படின்றது விவாதத்துக்கு நம்ம வரல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 குழந்தைகள், அதாவது 3 மாதத்துலேருந்து 12 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க 3 நேரம் இன்சுலின் போடுற குழந்தைகள் மட்டும் கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்காங்க. அப்போ ஏன் இந்த சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி எல்லோரும் சர்க்கரை வியாதியை அது எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னுன்ற மனப்பாங்கில் இருக்காங்க. அது அவங்களோட உணவு முறையை பொறுத்து, எண்ணத்தை பொறுத்து. அப்போ இன்றைய நிலைமையில் எல்லாத்துக்கும் சர்க்கரை வியாதி வரும் அப்படின்னா, அன்னைக்கு கல்லெண்ணெய் கட்டின கரிகாலனுக்கு அன்றைக்கே வந்துருந்துச்சுன்னா, டெய்லி இன்சுலினும் சுகர் மாத்திரை போட்டு பிபி மாத்திரை போட்டு கல்லெண்ணெய் கட்டியிருந்தா இவ்வளோ நாள் அந்த கல்லெண்ணெய் இருக்குமா? இல்லை அவனால் அந்த கல்லெண்ணெய் கட்டியிருக்க முடியுமா? அன்றைக்கே இந்த நிலமை வந்திருந்தால், பிறந்த குழந்தைகளுக்கு அன்றைக்கே சுகர் வந்திருந்தால், அப்போ 2000 வருஷத்தில் அந்த மனிதர்கள் என்றைக்கோ அழிஞ்சிருக்கலாம். அப்போ நம்மளோட உணவு முறை தான். இப்போ ஒரு எந்திரம், இப்போ ஒரு இருசக்கர வாகனத்துக்கு பெட்ரோலில் தான் ஓடும்னா அது நம்ம பெட்ரோலில் தான் ஓட்டணும். டீசலில் ஓட்டினாலே அந்த எந்திரம் பழுதாயிடுது. அப்போ ஒரு அறிவில்லாத எந்திரத்துக்கே தெரியுது, நான் பெட்ரோலில் தான் ஓடுவேன் அப்படின்னு. ஆனால் நம்ம உடம்பு அப்படி இல்லை. நம்ம உடம்பில் இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்குது. எல்லாமே நம்ம உண்ணும் உணவு அது நம்ம அந்த செல்லுக்கு ஆரோக்கியத்தை தான் தூண்டணுமே தவிர மற்றபடி அதை போய் கேன்சர் செல்லை உந்தியோ, சர்க்கரை வியாதியை உந்தியோ, மாரடைப்பை உந்தியோ, கிட்னி ஃபெயிலியரை உந்தியோ, ரத்த கொதிப்பை உந்து பண்ணக்கூடாது. நம்ம உண்ணும் உணவே மருந்து. அதான் தமிழரோட மரபு.